ஹலோ. பூங்குடி, எப்படி இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லைல? நீ நல்லா இருக்கல? ஏய் இரு, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? நான் காலேஜுக்கு வந்திருந்தேன் பூங்குடி. அங்க உங்க அப்பா உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை பார்த்துட்டு உனக்காக என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறப்போ என் மூஞ்சில நானே காரி துப்பிக்கணும் போல இருக்கு. பூங்குடி, உங்க அப்பா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எப்பவும் வழக்கமா நடக்கிறதுதான். எனக்கு பழகி போச்சு. ஏய், என்ன நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? பார்த்த என்னாலே தாங்கிக்க முடியல தெரியுமா? ஆமா, இப்ப எங்க இருக்க? என்ன கேள்வி இது? நான் வீட்ல தான் இருக்கேன். உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரா? அம்மாவையும் என்னையும் தலை முழுகிட்டாரு. என்ன சொல்ற? ஆமா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா எங்க கூட பயங்கரமா சண்டை போட்டாரு. எனக்கு தெரியாம படிச்சியான்னு சொல்லி செம்மையா திட்டினாரு. 24 மணி நேரத்துல வீட்டை விட்டு காலி பண்ணி எங்கேயாவது போயிடுங்க, நீங்க வெளியே போனாதான் நான் வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு இப்ப எங்க அத்தை வீட்டுல போய் இருக்காரு. ஏய், இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும். இல்ல பூங்குடி, நான் அங்க வரேன். வந்து இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செய்யறேன். சும்மா லூசு மாதிரி பேசாத. எங்க அப்பாவை விட்டுட்டு என்னால எங்கேயுமே வர முடியாது. பூங்குடி, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை இவ்வளவு நேரம் அங்க விட்டு வச்சதே தப்பு. இங்க பாரு, காலேஜில் உன் நிலைமை பார்த்து கோவப்பட்டு உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். ஆனா வர வழியில எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, என்ன ஆச்சு? நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தேன். அதான் பூங்குடி அங்க வர முடியாம போச்சு. அது பரவாயில்ல, விடு. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க பூங்குடி. இல்லைன்னா நான் எப்போ வந்து அங்க உன்னை பார்த்திருப்பேன். என்ன பத்தி விடு. இது எப்பவுமே நடக்கிறது தானே. நீ உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. இல்ல பூங்குடி, நீ அங்க எப்படி இருக்கியோன்னு நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீ முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள பாரு. அவங்க சரியானதுக்கு அப்புறம் நீ வா.